என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இனிமேல் எது நடந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. கிரகம் உங்களை காப்பாற்ற போகுது. 26 நாட்கள் உங்களுக்கு உன்னதமான வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகிறது. ஒருபடி நீங்கள் ப்ரொமோஷன் கண்டிப்பாக இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் டாக்டரோ நர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தை செஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த தேதியில் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை ஒருபடி உயர்த்தியே காணப்பட போகிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை உயர்ந்து காணிட்டானா போதும். அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும், அரசியல் தொடர்பாகட்டும், எதுவுமே எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஒருக்கணும் தனி ஒரு அடையாளத்தை உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாம் வெளிப்படும். இனிமேல் தான் வெளிப்பட போகுது. நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. முதல்ல உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் கன்னி ராசியில் புதன் பெறுவான், உச்சம் பெறுவார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் தனது துலா ராசியில் ஆட்சி பெற போகிறார். என்னைக்குன்னா 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும். இதில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலனை வழங்க போகிறார் பார்ப்போம் வாருங்கள். கன்னிராசிக்கு உகந்ததே எதையும் சமாளிக்கின்ற திறமை என்று கூட சொல்லுவேன், ஒரே வார்த்தை. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி காலசத்ரு தத்துவத்துக்கு 6 என்பதுமே பராக்கிரமத்தை தான் குறிக்கும். ருணரோக சத்ரு ஸ்தானம் என்பதை விட ஒருத்தனுடைய பராக்கிரமத்தை எங்கே காணலாம்னா 6ஆம் இடத்துல காணலாம். அவருடைய வாகை வெற்றி வாகையெல்லாம் இனிமேல் சூடக்கூடிய காலமாகவும் தான் ஒருவரே போதும். த ஒன் மேன் ஆர்மி என்று சொல்கிறோமில்ல, ஒரு மனுஷன் ஒன் மேன் ஆர்மி என்றால் அது யாரை குறிக்கனா கன்னிராசிக்கார் ஒருவரே போதும். எதையும் சமாளிச்சிருவாங்க. சமாளிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு மனுஷனுடைய தன்மையை எதையும் தடுத்து நிறுத்துவதே பெரிய விஷயம். அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் அனைத்தும் இனிமேல் கூடுதல் பலம் பெற போகிறாங்க அவங்க. ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான், இந்த 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான், புதனும் அவரே தான், சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி அவரே தான், 9ஆம் அதிபதியும் அவரே தான், 2ஆம் அதிபதி. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா நம்ம தொழிலில் சரியான முறையில் இல்லை, போன மாதம்லாம் ரொம்ப டீஃபால்ட், மனக்குழப்பங்கள், எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணமெல்லாம் உருவாயிடுச்சு. ஏண்டா வாழ்வாதாரம் நாம் வாழ்ந்துட்டுருக்குன்ற ஒரு நிலைமை கூட நம்ம போயிட்டோம். இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் கூட நம்ம இருந்திருப்போம். இனிமேல் தூக்கி போட்டு அந்த எண்ணமெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வருவதை நீங்கள் கண்கூடாக பாருங்கள். ஐயா இது வரைக்கும் நம்மளுக்கு துரோகம் இழைத்தவர்களாக இருக்கட்டும், துரோகம் செஞ்சவங்களாக இருக்கட்டும், இனிமேல் துரோகம் என்பதே நீங்கள் உங்கள் வாழ்வில் இனிமேல் டச் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் நீங்கள் முறியடிக்க தான் போகிறீங்க. எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் சந்தித்து வெளிதான் வர போகிறீங்க. என்ன நடக்குது நடக்கட்டும். அந்த பாடலோடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இனிமேல் எது நடந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. கிரகம் உங்களை காப்பாற்ற போகுது. நம்ம ராசிநாதனே வலுப்பெற்று உச்சம் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு. இது வரைக்கும் சந்திச்சிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் பொடிப்படியாக தூள் தூளாக உடைக்க போகிறீங்க. அதெல்லாம் படிப்படியாகிடுவீங்க. அப்படி தூளாகி உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க போகிறீங்க சுவாமி. பிரச்சனைலாம் இனிமேல் உங்களை கண்டு ஓடப்போகுது. கர்ஜிக்கும் சிங்கமாக மாற போகிறீங்க சுவாமி. இந்த கேந்திரம் பெறக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருப்பினும் உச்சம் பெறும் பொழுதெல்லாம் இந்த 4ஆம் இடம் அல்லது 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமாகட்டும், எந்த கிரகமாகட்டும், நம்ம ராசியில் உச்சம் பெறுதுன்னா அது கர்ஜிக்கும் தன்மை உடையதாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் வலிமை அதிகமாக காணப்படும். உங்கள் செயல் திட்டங்கள் உறுதியாக இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே தட்டிட்டு போயினே இருந்துருவீங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும், அதுவும் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அந்த நேரத்தில் ஆட்சி பெறுவது இன்னமும் சால சிறந்தது என்று கூட புதிய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கின்ற காலமாக இந்த காலம். பிஸ்னஸ் ஏன் இது வரைக்கும் பிஸ்னஸ் நாம் சரியான முறையில் பழைய பிஸ்னஸ் என்னால் தொடங்க முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் திருப்பியும் புதிய பிஸ்னஸை கொடுக்க போகிறாரு. தன்னலமற்ற சேவையை உருவாக்கி தரப்போகிறார். திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வரப்போகிறோம். நம்மளுடைய சுழற்சியை திருப்பியும் சுத்த விட போகிறார். காலச்சக்கரத்தை இது வரைக்கும் சைலண்ட் மோடில் போட்டுருந்தாங்க. சைலண்ட் மோட்லேருந்து இனிமேல் டர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. திருப்பு முனை தருகின்றதும் புதன் பெயர்ச்சியும் சுக்கிர பெயர்ச்சியும் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க தான் போகுது. இது வரைக்கும் திருமண பாக்கியம் கெட்டாதவருக்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம், திருமண உறவுகள் சேர்ந்து வரக்கூடிய காலம், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் எல்லாத்தையும் நிறைவு செய்யும். சுக்கிரனே தான் 2 பேருமே. மனைவிக்கு கணவன் சுக்கிரன் தான், கணவனுக்கு மனைவி சுக்கிரன் தான். மனைவி என்றாலே சுக்கிரனை தான் குறிக்கும். அவங்க ஆட்சி பெற்று காணப்படுவது பெரிய உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன்.
உங்களை மனைவியால் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, வாழ்வாதாரம் தேங்கி போச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேல் வாழ்வை நிமிர்த்தி தரக்கூடிய காலம் வந்துச்சு, அந்த பராக்கிரமம் வந்துச்சுய்யா. உங்களை டச் பண்ணுறது என்பது இனிமேல் ரொம்ப கடினமான ஒரு செயல் என்று தான் சொல்லுவேன். 19/9/2024 முதல் 14/10/2024 வரை இந்த 26 நாட்கள் உங்களுக்கு உன்னதமான வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகிறது. ஒருபடி நீங்கள் ப்ரொமோஷன் கண்டிப்பாக இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் டாக்டரோ நர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தை செஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த தேதியில் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை ஒருபடி உயர்த்தியே காணப்பட போகிறது. எண்ணங்கள் சரியாகும் சாமி, விடுங்க. எதையும் நாம் சரியாக செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை முதல்ல உருவாயிடும். நாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லை, அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய அமைப்பை நாம் பெறப்போகிறோம். இந்த உன்னதமான காலத்தில் எதையும் போராடக்கூடிய தன்மை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கர்ஜிக்கும் சிங்கமாக காட்டு ராஜா போல் நீங்கள் வாழ தான் போகிறீங்க. இந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இனிமேல் எல்லாமே உன்னதமாக இருக்க போகுது. செய்யா தைரியமாக இருங்க. தன்னலமற்ற சேவை, உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்தும் எண்ணங்கள் சரியாக போது. புதிய பிஸ்னஸை தொடங்க போகிறீங்க ஐயா. வேலையே இல்லாதவங்களுக்கெல்லாம் புதிய பிஸ்னஸ் நீங்களே தொடங்கி வைப்பீங்க. சொந்த தொழில் செய்யக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க கன்னிராசிக்காரங்க. ஐயா வாழ்வாதாரம் உயர்ந்தே காணப்படும். விடுங்க, ரொம்ப சிறப்பு என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உன்னதமான சேவை உங்கள் வாழ்வில் ஏற்படும். இனிமேல் தோல்வி என்பது கிடையாது. தூக்கி போடுங்க. உங்கள் தோல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் களை எடுத்துருவீங்க. எங்கெங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நீங்கள் கடையெழுக்கக்கூடிய காலம் இந்த காலம். அடுத்த டர்னிங் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்தாச்சுங்க. திருப்பு முனை வந்தாச்சு. உங்களுக்கான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, பழைய வாழ்வாதாரத்தை நாம் எப்போ மீட்டெடுக்க போகுது? சொல்லுதான் நம்மளை காப்பாற்ற போகுது. இன்றைக்கி தேடி வருது ஜோசிகார்கிட்ட. ஜோசிகார் மூலிமா உங்களுக்கு உன்னதமான வாழ்வாதாரத்தை உயர்த்தி தாழக்கூடிய காலமாக இதன் புதன் பெயர்ச்சியும் சுக்கிர பெயர்ச்சியும் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த நிரந்தர தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க 2.5 வருஷமாக. தூக்கம் என்பது எப்போ வரும் வராதா, நம்மளுக்கு மாத்திரை போகிறதா, பிபி சுகர் மாத்திரை போகிறதா, இப்படிலாம் நாம் வாழ்ந்துட்டுருக்கணும்ல, அதெல்லாம் இனிமேல் தட்டி தூக்கிடுவீங்க. அதெல்லாம் களை எடுக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த இன்ப நிகழ்ச்சிகள் இனிமேல் படிப்படியாக காணலாம். நம்ம சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறோமில்ல, இனிமேல் தொழில் சாகட்டும், எதனா இருக்கட்டும், கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், எதனா இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வெளியூர் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த 26 நாட்கள் உங்களுக்கு உன்னதமான தேர்வு என்று கூட சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. ஏன் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களுக்கான அமைப்பு உங்களுக்கு தான் இது இப்போ தான் வந்து சேருது, கைக்கு வந்து சேருது. நீங்கள் நன்றாக இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் இப்படி தான் வாழணும். இனிமேல் நாம் இப்படி தான் வாழ போகிறோன்ற ஒரு தன்னம்பிக்கை பெற போகிறீங்க ஐயா. அதுதான் உங்களுடைய தேர்வாணையம், உங்களது தேர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. உங்கள் ஸ்பீச் எல்லாம் இனிமேல் வெல் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. உங்கள் உங்கள் ஸ்பீச்சை கட்டாவே எல்லாருமே இனிமேல் துட்டு கொடுப்பாங்க. செல்வங்கள் தானாக வந்து சேரும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் செல்வங்கள் சேரப்போகுது. ஆட்சி பெறுகின்ற புதன் உச்சம் பெறக்கூடிய காலம். அதில் எதையுமே உங்களை முறியடிச்சிடும். அந்த மின்சாரம் போல் இருப்பீங்க, கரண்ட் மாதிரி கத்தி மாதிரி இருப்பீங்க. உங்களுடைய நடை கம்பீரம் எல்லாம் இனிமேல் நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மையடை தான் செய்ய போகுது. அந்த இது வரைக்கும் பின்தங்கி போச்சு இல்லை, பின்தங்கி போனதெல்லாம் இனிமேல் பிடரில் நீங்கள் ஓட மாட்டீங்க. பிடர் என்பது பின்பாகத்தில் ஓடுறதெல்லாம் இனிமேல் கிடையாது. எதிர்த்து போராடக்கூடிய திறமை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் வருது சாமி. தன்னம்பிக்கை உயரப்போகுது, தைரியம் வரப்போகுதுங்க. என்னால் எதையும் செய்யக்கூடிய திறமை பெறப்போகிறீங்க. இந்த காலம் உயர்ந்து நிற்கக்கூடிய காலமாக இருக்குது. 26 நாட்கள் ஐயா ஒரு நாள் இருந்தாவே போதும். நான் 26 நாட்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை உயர்ந்து காணிட்டானா போதும். அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும், அரசியல் தொடர்பாகட்டும், எதுவுமே எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஒருக்கணும் தனி ஒரு அடையாளத்தை உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாம் வெளிப்படும். இனிமேல் தான் வெளிப்பட போகுது. நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. முதல்ல நம்ம எதிரியை நம்மளை கண்டாவே அஞ்ச போகிறாங்க, குலை நடுங்கும் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் எதிரியெல்லாம் நம்மளை பயமுறுத்தி வச்சுருந்தாங்கல்ல, இனிமேல் எதிரி நம்மளை கண்டாவே அஞ்சுவாங்க. எவர் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ அவங்களாம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. கன்ஃபார்மாக போயிடுவாங்க. இனிமேல் வரமாட்டாங்க. தொடர்புகளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாது.
நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய காலம், நிம்மதி பெறக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். நல்லா இருக்க போகிறீங்கன்றதுக்கு கன்னிராசிக்கு இது உகந்த காலம் என்றே சொல்லலாம். மனதில் இருந்து வந்த பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள், அவையெல்லாம் இந்த இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நைட்டில் போகிறது 9 மணிக்கு மேலே ட்ராவலிங்லாம் வேணாம். மற்றபடி உங்களுடைய வாழ்வாதாரம் உன்னதமான காலமாகவும், எண்ணங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக, நாம் என்னென்ன பிளான் பண்ணுறோமோ அதெல்லாம் இனிமேல் சக்ஸஸ் ஆகும். வியாபாரமாட்ட தொழில் என்னமா இருக்கட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், இடமாகட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணீங்க. சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். உங்களை கண்டாவே அஞ்சக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவோம். காட்டு சிங்கம் போல் உங்களுடைய ராஜாவாக நீங்கள் வலம் வருவதை பார்க்கலாம். அரசியல் தொடர்பில் இல்லாதவங்களுக்கு இனிமேல் அரசியல் தொடர்பு ஏற்பட போது உங்களுடைய அமைப்பு பெரிய மேன்மை தரக்கூடிய காலமாக இந்த 26 நாட்கள் உன்னதமான காலத்தை ஏற்படுத்திடும். பிரிவினை என்பது கிடையாதுங்க, விடுங்க, தூக்கி போடுங்க. வாழ்வில் இனிமேல் வெற்றி 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 வாகை சூட போகிறீங்க. ஆரம்பிச்சிச்சு, நம்மளுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சுன்னு நினைங்க. இது உகந்த காலம் என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் பழமுதிர்ச்சோலையை நீங்கள் சென்று வாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர், இந்த பழமுதிர்ச்சோலை, இந்த ராக்காய் அம்மன், அந்த பாதையில் தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கன்னிராசிகாரங்க வழிபடும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படுவதும், அந்த வெங்கடாஜலபதி எல்லாமே கேட்டுதான் இருக்கார். கள்ளழகர் என்பது வேறு யாரும் இல்லை. ஒரே நேரத்தில் மூவரையும் நாம் தரிசிக்கின்ற இடமாக அந்த மதுரையை போனாவே நாம் அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு வரலாம். எல்லா விதமான துன்பத்திற்கான ஒரு இடம் என்றால் அது பழமுதிர்ச்சோலை ஒன்றே. நம்மளுக்கு வாழ்வாதாரத்தையும் சரி, மன நிம்மதியும் பெறக்கூடிய இடமாக அந்த பழமுதிர்ச்சோலை இருக்குது. போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.